ஒரு கோவிலில் கல்தச்சர்களின் முயற்சியா சிற்பங்கள், சிலைகள், விக்கிரகங்கள் செதுக்கிக் கொண்டு இருந்தனர். ஒரு கல்தச்சர் ஒரு சிலையை உருவாக்கி கொண்டு இருந்தார். அவரின் அருகில் ஒரே மாதிரியான 2 சிலைகள் இருந்தது. எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் ஒரே மாதிரியாக இருந்தன. அதை கண்ட வழிபோக்கர் ஒருவர், ஒரே விக்கிரகத்திற்கு 2 சிலைகளை ஏன் உருவாக்குகிறீர்கள் என்று கேட்டார். கல்தச்சர் சொன்னார், எங்களுக்கு ஒரே சிலையே போதுமானது. ஆனால் முதலில் செய்யப்பட்ட சிலை சேதம் ஏற்பட்டுள்ளது. அதனால் 2வது சிலையை உருவாக்குகிறேன் என்றார். வழிபோக்க நன்றாக தானே இருக்கிறது 2 சிலைகளும். உற்று கவனித்து விட்டு சொன்னார், எந்த சேதமும் எனது கண்களுக்கு தெரியவில்லை. தனது வேலையில் கவனத்துடன் இருந்த கல்தச்சர் சொன்னார், அந்த சிலையின் மூக்கில் அருகில் ஒரு சிறிய சேதம் உள்ளது என்றார். இந்த சிலையை எங்கே நிர்மாணிக்க இருக்கிறீர்கள் என்றார் வழிபோக்கர். 50 அடி உயரத்தில் மேலே நிர்மாணிக்க இருக்கிறோம் என்றார் கல்தச்சர். அதற்கு 50 அடி உயரத்தில் இருக்க போகிற சிலையின் மூக்கருகில் இருக்கும் இந்த சிறிய சேதத்தை யார் கவனிக்க போறார்கள் என்றார் வழிபோக்கர். தனது வேலையை சற்று நிறுத்திவிட்டு வழிபோக்கரிடம் புன்னகையுடன் கல்தச்சர் சொன்னார், யார் கவனிக்க போறார்கள் என கேட்டதற்கு, வேறு யாருக்கும் அந்த சேதம் தெரிவதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனது கடமையில் இப்படி ஒரு சேதத்தை நான் உருவாக்கியதை அடுத்தவரிடம் மறைப்பது எனக்கு பிடிக்கவில்லை. சேதம் சிறியதோ பெரியதோ என்பது பற்றி எனக்கு கவலை இல்லை. செய்யும் தொழில் பிழை ஏற்படலாம். ஆனால் பிழையை மறைக்காமல் வெளிப்படையாக இருக்கவே விரும்புகிறேன் என்று கல்தச்சர் சொன்னார். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.